ஹாய், நான் உங்களோட வெங்கட் venkat.kaashiv ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்றதுல. அரே வெர்சஸ் அரே லிஸ்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி டேட்டாக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னுவாங்க, இன்னொன்னு டிரைவ்டு டேட்டா டைப்னு ரெண்டா பிரிப்பாங்க. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா இந்த இன்டிஜர் ஸ்ட்ரிங்னு ஒரு சாஃப்ட்வேரோட வரவது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புங்க. இதுல இருந்து காம்பினேஷன் கூட்டமா சேர்த்தனாங்கன்னா அதான் வந்து டிரைவ்டு டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது அரே வெர்சஸ் அரே லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோங்க. ஓகேவா? சோ அது அரேனா என்ன சார் அப்படின்னா, ஒரு கூட்டம், ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கூட்டமாவோ, ஒரு இன்டிஜர் ஒரு கூட்டமாவோ, ஒரு ஃப்ளோட் ஒரு கூட்டமாவோ இருந்துச்சுன்னா வந்து அதுதான் அரேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அரே இஸ் a group of similar data type all of which are of same type அப்படின்னுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இன்டிஜருங்க. சூப்பர், இது ஒரு அரே. இது எல்லாம் கேரக்டருங்க, இது ஒரு அரே. சார் காம்பினேஷன்ல இருக்கு சார், கேரக்டர் இருக்கு, நம்பர் இருக்கு, ஃப்ளோட் இருக்குன்னா அது அரே கிடையாது. இதுதான் அரேன்னு சொல்லுவாங்க. அரேவோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து அரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த அரே வெர்சஸ் அரே லிஸ்ட் தான் பார்க்க போறோம். அரேக்கான ஒரு கோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஜாவால அந்த கோடு எழுதியிருக்கேங்க. ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அரேவை இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஆஃப், இதான் ஒரு அரேவோட பேருங்க. இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 2னா அரேல ரெண்டு விஷயங்கள் போடலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0ன்னும் போது விக்கி டிக்கி, அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் 1ன்னும் போது 1. இப்போ ஒரு லூப் த்ரூ பண்ணி நம்ம எடுக்கிறோங்க. லூப் த்ரூ பண்ணும்போது அழகா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், லிஸ்ட் ஆஃப் 0 விக்கி டிக்கிங்க, லிஸ்ட் ஆஃப் 1 1ங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு லூப் த்ரூ பண்ணி விக்கி டிக்கி அந்த டேட்டாவை அந்த அரேவை பிரிண்ட் பண்றோம். ஒரு அரே கொடுத்துட்டோம், அதுல வேல்யூ கொடுத்துட்டோம், அந்த வேல்யூவை வந்து நாம லூப் பண்ணி டேட்டாவை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அந்த அரேல இருந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேங்க. இதுதான் கோடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு அரேவை கொடுப்பாங்க. ஸோ அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு அரே இருக்குப்பா, ஒரு கூட்டம் இருக்குப்பா, அந்த கூட்டத்துல 2 இருக்கும். அதுல 1 வந்து இது, 2 வந்து இது அப்படின்ட்டு கொடுத்தாச்சுங்க. இதை லூப் த்ரூ பண்ணி நாம டேட்டாவை எடுக்க ட்ரை பண்றோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய அரே இருக்குங்க. ஓகேவா? நீங்க என்ன கேட்கலாங்க, சார் நீங்க என்னதான் சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாங்க. kaashiv.info ஒரு கம்பெனி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து கோர்சஸ், ஐடி ரிலேட்டட் கோர்ஸுங்க, கெரியர் கேப் ஐடிக்குள்ள போறதுக்கு, நான் ஐடில இருந்து ஐடிங்க, அதர் டிகிரில இருந்து ஐடில போறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. எப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனி தாங்க. நம்பர்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க எப்போ வேணா நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. சென்னையில மட்டும் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குங்க. சரி, ஓகே. ஸோ இந்த அரேவை பத்தி பார்க்கலாமா? இந்த அரேல பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 5 6 அரே எலிமெண்ட்ஸ் அப்படின்னு, இது வந்து அந்த 6மே சேர்ந்ததான் அரேவுடைய எலிமெண்ட்டுங்க. அரேவுடைய இந்த இண்டெக்ஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். இது 0th எலிமெண்ட், இது 1வது எலிமெண்ட். எடுத்தோன்னே என்ன இருக்கும்? 0th எலிமெண்ட். இது 1வது எலிமெண்ட், இது 2வது எலிமெண்ட், 3வது எலிமெண்ட், 4வது எலிமெண்ட், 5வது எலிமெண்ட். இது மொத்தமா சேர்த்தனா 6 எலிமெண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ அந்த அரேக்குள்ள டேட்டாவெல்லாம் எப்படி ஃபீட் பண்றாங்க, அரேவை ஃபீட் பண்ணா இந்த இண்டெக்ஸ் எப்படி மாறுது, இங்க வந்து வந்த உடனே இந்த 0 வந்து இங்க வந்துருங்க. இது எல்லாமே தான் அரேவுடைய நேச்சருங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்ததா வந்து அரேலே பார்த்தீங்கன்னா வந்து அரே வந்து சிங்கிள் டைமென்ஷனல்னா ஒரே டேட்டாவா இருக்கும். 2 டைமென்ஷனல் அப்படின்னா 2 டைமென்ஷனலா இருக்குங்க. சரிங்களா? இப்படியும் அரே இருக்கலாம். 0,0 இங்க ஒரு டேட்டா, இங்க ஒரு டேட்டா, இங்க ஒரு டேட்டா, இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னு இருக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரியும் அரேஸ் இருக்கலாங்க. சரிங்க சார், அரேலாம் ஓகே. அது என்ன சார் அரே லிஸ்ட்னா? அரே லிஸ்ட்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேட்டா டைப்புங்க, ஒரு வித்தியாசமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இங்க பாருங்க, ஒரு டேட்டா இருக்குன்னா வந்து டேட்டா எக்ஸ்பேண்ட் பண்றது, ஷ்ரிங்க் ஆகிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னதான் சார் வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதை பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஆர்டிகல் நானே சொந்தமா எழுதியிருக்கேங்க. இந்த லிங்க்ல போனீங்கன்னா வந்து அரே வெர்சஸ் அரே லிஸ்ட் பத்தி டீட்டெயிலா பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அவ்வளவு கண்டென்ட் நான் போட்டிருப்பேன், போய் பாருங்க. இது வந்து இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் போட்டிருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த டவுட் தான் நான் கேட்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். அரே வெர்சஸ் அரே லிஸ்ட் அதான் நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க.
ஒருவேளை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. ரெகுலரா டெக்னிக்கல் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது டாபிக் வேணாலும் கேட்கலாங்க. நீங்க என்கிட்ட படிக்கணும், கெரியர் கைடன்ஸ் வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பருங்க. சென்னையில் மதுரவாயில மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, ஜாலியாக சாப்பிட்டே பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட், இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க டீட்டெயிலாம் போட்டு அனுப்புங்க. நான் உங்ககிட்ட பேச தயாரா இருக்கேன். சரி, ஓகே சார், அந்த கதைக்கு வாங்க சார். என்னதான் சார் அந்த அரே வெர்சஸ் அரே லிஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அரேவை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர். சார் அரேல 2 தான் சார் போடுறோம் அப்படின்ட்டு தெளிவா நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. ஆனா அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைனமிக்குங்க. இதுல எவ்வளவு வேணா நீ போட்டுக்கிட்டே போகலாங்க. ஓகேவா? அதுதான் டிஃபரன்ஸுங்க. அதே மாதிரி அரே லிஸ்ட்ல வந்து இது வந்து ஸ்ட்ரிங்னு நான் சொல்றேன் இல்லையா, இது பேர் ஜெனரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அரே லிஸ்ட்ல இங்க இன்ட்னு மாத்தினா இந்த அரே லிஸ்ட்ல இன்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்னு மாத்தினா இந்த அரே லிஸ்ட்ல ஃப்ளோட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சோ இந்த அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாட்டிக்குங்க, இது டைனமிக். ஸ்டாட்டிக்னா இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லலாம். இது டைனமிக், எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதோட வந்து டைனமிக்கா என்ன டைப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறது நீங்க சொல்ல முடியும். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா, அரேல வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றதா இருந்தா ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பாருங்களேன், ஸ்ட்ரிங் லிஸ்ட்ன்ற ஒரு அரேங்க இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 2 அப்படின்னு இந்த லிஸ்ட் என்கின்ற அரேவில் 2 எலிமெண்ட்டை போட முடியும். லிஸ்ட் ஆஃப் 0 இல் விக்கிடிகி அப்படின்ற டேட்டாவை நான் போட்டேன். இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுவீங்க. அதே அரே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதே லிஸ்ட்டுங்க, லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு போட்டு ஆட் பண்ணுவீங்க. இங்க ஈக்குவல் டுவா இருக்கிறது இங்க ஆட்ன்ற மாதிரி வரும். ஓகே, அதுதான் வித்தியாசங்க அரே லிஸ்ட்டுக்குங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது என்னன்னா வந்து இந்த அரேக்கான கோடை பார்க்கலாங்க. அரேக்கான கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். முதல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஜாவான்றது ஒரு பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். எல்லாமே கிளாஸ்குள்ள தான் இருக்கும். இதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சுக்கிட்டுங்க. ஓகேவா? ஒரு அரேவை நான் வந்து அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த அரேக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் விக்கிடிகின்னு கொடுக்குறேன். ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்றேன். மெமரியில என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? லிஸ்ட் ஒரு ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, ஒரு லிஸ்ட் உருவாயிருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல விக்கிடிகின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. சூப்பருங்க. ரெண்டாவது எலிமெண்ட்ல 1ன்றது ஸ்டோர் ஆயிருக்கு. டபுள் சூப்பருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஃபார் லூப்ல அந்த லிஸ்ட் டாட் லென்த்ங்க, லிஸ்ட் டாட் லென்த்னா 2 லூப் த்ரூ பண்றேங்க. பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் 0ன்னும் போது விக்கிடிகி வந்துச்சுங்க, லிஸ்ட் ஆஃப் 1ன்னும் போது உங்களுக்கு 1ன்ற டேட்டா வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டேட்டா ரீட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் லூப் வச்சு அந்த லிஸ்ட்ல இருந்து நான் ரீட் பண்ண ட்ரை பண்றேங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு அரேக்கான கோட் எப்படி எழுதியிருப்பான்னு. சரிங்க சார், அது ஓகே சார், அரே லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க. சரி, பார்க்கலாம் அரே லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல அதுக்கான அரே லிஸ்ட் வேணும்னா அதுக்கான லைப்ரரியை நம்ம ஜாவால இம்போர்ட் பண்ணணும். ஜாவா டாட் யூட்டிலிட்டி அரே லிஸ்ட்டுங்க. லூப் த்ரூ பண்றதுக்கு ஐட்ரேட்டர், அங்க வந்து ஃபார் லூப்புங்க, இங்க ஐட்ரேட்டர் யூஸ் பண்றோங்க. அரே லிஸ்ட்டுங்க, லிஸ்ட் நியூ அரே லிஸ்ட்டுங்க. அதுல வந்து லிஸ்ட் டாட் ஆட் விக்கிடிகி, லிஸ்ட் டாட் ஆட் 1. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு இன்டிஜருங்க. ஸோ ஐட்ரேட்டரை வச்சு இந்த லிஸ்ட்டை நான் லூப் த்ரூ பண்ண அப்படின்னா வந்து ஹேஸ் நெக்ஸ்ட்னா ஒவ்வொரு டேட்டாவா அந்த லூப் த்ரூ ஆகும். பாருங்க, விக்கிடிகிங்க, இங்க விக்கிடிகி பக்கமா 1ன்ற மாதிரி இருக்கும். இதான் அரே லிஸ்ட்டுங்க. ஓகேவா? இங்க விக்கிடிகின்னு வச்சுங்க, அண்ட் திரும்ப பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1ன்ற வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லிஸ்டா இருக்கும். இந்த அரேவே ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கு. அது அரேங்க, இது அரே இந்த லிஸ்ட்டுங்க. அதுதான் இந்த அரே இந்த லிஸ்ட்டுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான வித்தியாசம். ஓகேவா? சோ அதை வந்து நீங்க ஃபார் லூப் போட்டு நீங்க லூப் த்ரூ பண்ண முடியும். இதுல ஐட்ரேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி ஹேஸ் நெக்ஸ்ட் ஐட்ரேட்டர் வச்சு இது அடுத்தது அப்படின்னு போறது. அதான் ஹேஸ் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஸ்பெஷல் கமாண்டுங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கதைக்கு போலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ, நான் ஒரு ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேங்க. இந்த யூஆர்எல்ங்க, இந்த யூஆர்எல் போனீங்கன்னா டீட்டெயிலா ஆர்டிகல் எழுதியிருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும். இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்க படிக்கலாங்க. ஓகேவா? நம்ம சைட்ல எழுதியிருக்கேங்க. சரி, ஓகே. அரே வெர்சஸ் அரே லிஸ்ட்ல அடுத்த வித்தியாசம் என்ன? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க, ஸ்டோர்ஸ் பிரிமிட்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி ஸ்டோர்ட். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், ஆப்ஜெக்டை நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாமே அரேலங்க.
அதுவே அரே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நோ பிரிமிட்டிவ். ஸோ எதுவுமே சொல்லலையே, ஸ்ட்ரிங்கா இன்டிஜர் அதெல்லாம் கிடையாதுப்பா, எடுத்து போய் கொண்டு போய் ஸ்டோர் பண்றப்பா அந்த மாதிரி இருக்குங்க. இதுல டிக்ளேர் பண்றா ஜென்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதை பத்தி நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் திரும்ப நான் சொல்றேங்க. ஓகேவா, இதுல லூப்பிங் த்ரூ பண்றதா இருந்தா ஃபார் லூப் இல்ல ஃபார் ஈச் லூப் வச்சு நம்ம லூப்பிங் த்ரூ பண்ணுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐட்ரேட்டர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி அடுத்ததுன்றது அந்த ஹேஸ் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மூலமா ஐட்ரேட்டர் மூலமா இது வேலை செய்யுங்க. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து அரே வந்து மல்டி டைமென்ஷனல், அரே லிஸ்ட்ன்றது சிங்கிள் டைமென்ஷனல். நான் வந்து முன்னாடி காமிச்சீங்களா 1D அரேங்க, சிங்கிள் டைமென்ஷன் அரேங்க, 2 டைமென்ஷன் அரேன்ற மாதிரி இருக்கும். இங்க சிங்கிள் டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. இது வந்து ஸ்லோயரா இருக்கும். அரேவை விட இது அரே லிஸ்ட் ஸ்லோவா இருக்குங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இது மெமரி ரொம்ப கம்மியா எடுத்துக்கும், இது ரொம்ப அதிகமா எடுக்குங்க மெமரிங்க. ஓகேவா, இது அடுத்ததுங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதோடைய ஃபைண்டிங் லென்த்துங்க. அரே டாட் லென்த் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணினா லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். இங்க அரே டாட் சைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா அரே லிஸ்ட் சைஸுங்க. அரே லிஸ்ட் டாட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து சைஸ் ஆஃப் மெத்தட், இங்க டாட் லென்த்துங்க கொடுத்தீங்கன்னா இதோடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகேவா, இப்போ அந்த ப்ரோக்ராம் திரும்ப ஒரு முறை பார்த்துட்டு இதுலயே ஜென்ரிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. ஓகேவா, ஸோ அரேக்கான கோடு நான் திரும்ப கொடுத்துருக்குங்க. ப்ரோக்ராம் இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குங்க, அதுக்குள்ள வந்து நம்ம அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அரேவுடைய 0th வேல்யூ 1th வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஃபார் லூப் வச்சு நாம லூப் த்ரூ பண்றோங்க. ஓகேவா, லிஸ்ட் டாட் லென்த் நான் சொன்னீங்களா, அதான் இங்க நடந்திருக்குங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய அரே வேலை செய்யுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அரே வேலை செய்யும். அடுத்து வந்து அரே லிஸ்ட்டுக்குள்ள நம்ம போறோங்க. அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து நம்ம லைப்ரரியை கொடுத்துடணும். java.util.arraylist லைப்ரரிங்க, java.util.iterator அப்படின்ற ஐட்ரேட்டருங்க. இதுக்குள்ள ஒரு கிளாஸ் ப்ரோக்ராமுங்க, இதுக்குள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷனுங்க, அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண, அதுக்குள்ள டேட்டாவை ஆட் பண்ண, ஐட்ரேட்டர் மூலமா ஐட்ரேட் பண்ணி அடுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இதுதான் வந்து உடைய அரே லிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அரே லிஸ்ட் இருக்குங்க, ஒரு லிஸ்ட் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா லிஸ்ட் டாட் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும் போது அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு அரே லிஸ்ட்டுங்க. ஓகேவா, ஆட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு திரும்ப லிஸ்ட் ஆட் பண்றாங்க, இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ லூப் த்ரூ பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டா வந்துடுங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அரே லிஸ்ட்லேயே நம்ம ஸ்பெஷலா சார் இதுல வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, இதுல இன்டிஜர் இருக்கு, அப்பெல்லாம் வேணாம் சார், ஸ்ட்ரிங் மட்டும் தான் சார் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஜெனரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜெனரிக்ஸ் சப்போர்ட்டுங்க. ஓகேவா, ஜெனரிக்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைனமிக்கா வந்து ஜெனரிக்ஸோட சப்போர்ட் தர முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க, ஜெனரிக்ஸோட சப்போர்ட் நம்ம தர முடியும். ஜெனரிக்ஸோட சப்போர்ட் நம்ம தர முடியும். டைனமிக்கா அரே லிஸ்ட் மட்டும் கொடுக்காம ஸ்ட்ரிங்னு கொடுத்து லிஸ்ட் இங்க ஸ்ட்ரிங்னு கொடுப்பாங்க. இதுதான் ஜெனரிக்ஸோட சப்போர்ட்டுங்க. அதுக்கான கோடை போய் நம்ம பார்க்கலாங்க இப்போ. ஓகே, அரே லிஸ்டுக்கான கோட் வித் ஜெனரிக்ஸ் கோடுங்க. அதே லைப்ரரியை நான் கொடுத்துட்டேங்க. ஓகேவா, இங்கே நான் வந்து அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண போறேன் வித் ஜெனரிக்ஸ் கான்செப்ட்டுங்க. மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு வருதுங்க. மெயின் ஃபங்க்ஷன்ல அரே லிஸ்ட்டுங்க, இங்க ஸ்ட்ரிங்கு, இங்கேயும் ஸ்ட்ரிங்குங்க. ஓகேவா, அதே மாதிரி லிஸ்ட் ஆடுங்க. கோடிங் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஜெனரிக்ஸ்ன்னு சொல்லி இதை டபுள் கோட்ஸ்ல மட்டும் நாம போட்டிருக்கோம். ஸ்ட்ரிங் மட்டும்தான் இந்த அரே லிஸ்ட்ல இருக்கணும்னு நாம ஸ்பெசிஃபை பண்றோம். மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. பாருங்க. ஓகேவா, பாருங்க, விக்கி டிக்கிங்க, இது ஒரு ஸ்ட்ரிங்குங்க அண்ட் இதுவுமே ஒரு ஸ்ட்ரிங்குங்க. முன்னாடி ப்ரோக்ராம்ல ஒன்று ஸ்ட்ரிங் இருந்துச்சுங்க, இன்னொன்று இன்டிஜர் இருந்துச்சுங்க. இங்க ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்கா இருக்குங்க. ஓகே, அண்ட் அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குங்க, எந்த டிஃபரன்ஸுமே இருக்காதுங்க. ஓகேவா, ஸோ எந்த டிஃபரன்ஸுமே நமக்கு இருக்காதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய அரே லிஸ்ட்டுங்க வித் ஜெனரிக்ஸ் கோடு வேலை செய்யுங்க. ஓகே, இப்போ ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஐட்ரேட் ஆகி நமக்கு இந்த டேட்டா வருதுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுங்க. ஓகேவா, சரி. ஓகேவா, கண்டிப்பா லைக் அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்க ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட். விக்கி டெக்கி அண்ட் காஷிவ். நன்றி. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ் ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.